சிவகங்கை மாவட்ட ஊடகம் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 17வது சட்டப்பேரவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அறிவித்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டணிகள் எல்லாம் பேசி முடிச்சு தொகுதி பங்கீடு முடித்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நேற்றோடு மனு தாக்கல் செய்வதற்கான நாள் முடிந்துவிட்டது. இன்று மனுக்கள் பரிசீலனை செய்கின்ற நேரம். இந்த நேரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். 9ஆம் தேதி இறுதி பட்டியல் வந்துவிட்டது. ஆகவே அந்த வகையில் இன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 5வது முறையும் போட்டியிடுகின்ற வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். ஆகவே தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு இழந்த நன்றி இழந்த வணக்கங்களை நான் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 4 முறை தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களும் எனக்கு என்னுடைய தலைமை தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதே போல அண்ணன் தளபதி அவர்களும் வாய்ப்புகளை தந்த நேரங்கள்லாம் போட்டியிடுகின்ற நேரத்தில் என்னை ஆதரித்து எனக்காக வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு 4 வாய்ப்புகள். நான் 4 வாய்ப்புகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறேன். இப்பொழுது 5வது வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் அனைத்து நிர்வாகிகளின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்போடு தொகுதி மக்களுடைய பேராதரவோடு நிச்சயமாக இந்த 5வது முறை தேர்தல் களத்திலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதையும் கடந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கிறோம். அதே போல கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய மற்ற இயக்கங்களை சார்ந்த தலைவர்களும் தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் ஏற்கனவே இங்கே பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அதே போல துணை முதலமைச்சர் ஆண்டுமிகு நம்முடைய இளம் தலைவர் இங்கே திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கை தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வருகிற 11ஆம் தேதி இங்கே வருகை தந்து 4 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து வேட்பாளர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பு ஒத்துழைப்பு இதையும் கடந்து படிப்படியாக ஒரு தேர்தல் களத்தில் எப்படி அணியினுடைய வெற்றிக்கு வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு பணிகள் இருக்க வேண்டும் என்பதை படிப்படியாக எடுத்து சென்று முறையான வெற்றிக்கு இன்றைக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். இந்த வகையில் எனது மாவட்டத்தில் எனது தொகுதியிலும் பரப்புரை மேற்கொண்ட சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் அதே போல துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு வர இருக்கின்ற 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய பிரச்சார கூட்டத்தின் மூலமாக ஆதரவு திரட்டுவதற்கு வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி நான் வரவேற்கிறேன். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் சொன்னதை கூட 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை நாம் வெல்ல முடியும் என்ற கள நிலவரங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தெரிகிறது. ஆகவே வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்ற வார்த்தைகள் வாய் வார்த்தைகளாக அல்லாமல் அது செயல் வடிவம் பெறும் என்பதில் எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கைக்கு எப்பொழுதுமே தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருப்பது உண்டு. அதை போலத்தான் இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமித்த அந்த குழுவின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் படித்தார்கள். அது இன்னும் கூடுதல் பலத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய வலுவான பலமிக்க கூட்டணியினுடைய அந்த அணிக்கு மேலும் ஒரு வலு சேர்க்கின்ற வகையில் அந்த கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது என்பதையும் அதன் மூலமாக இன்னும் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நம்முடைய தலைவர்களுடைய பிரச்சாரம், குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 2 மாவட்டங்களுக்கு பட்டியலிட்டு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வேட்பாளர்களின் வெற்றிக்காக பாடுபடுகிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆனால் அதே நேரத்தில் எதிர் முகாமினர் அவர்கள் ஒரு ஒரு மெச்சூரிட்டி, அதாவது ஒரு முதிர்ச்சியற்ற தலைவராக பழனிசாமி இருந்து முறையற்ற பிரச்சாரங்களை தேர்தல் களத்திலே பரப்புரையிலே செய்வதெல்லாம் அவர்களுடைய பரப்புரை அந்த இயக்கத்திற்கு கூட்டணிக்கு வலு சேர்ப்பதை விட எதிர்முனையில் இருக்கக்கூடிய எங்களது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாளர்களை தருவதாகத்தான் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய அணியின் வெற்றிக்கு எங்கள் தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் சென்று ஆதரவு திரட்டுவதை விட பழனிசாமி போன்றவர்களுடைய வார்த்தைகளே எங்களுடைய அணிக்கு இன்னும் கூடுதல் பலத்தை தரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, பல்வேறு காரியங்கள் 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் பொதுவா ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்கையில பல சங்கடங்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்து 5 ஆண்டு காலம் இருந்துட்டு ஒரு தேர்தலை போய் சந்திக்கையில பல்வேறு பிரச்சனைகள் வரும். நீ இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, அதை செய்யல, இதை செய்யல என்பது போன்றதெல்லாம் வரும். ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் 2021, 26 ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்திருந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி சொல்லாத பல திட்டங்களையும் அறிவித்து அதை செயல்படுத்திய காரணத்தால் இன்றைக்கு மக்கள் மத்தியில், அதிலும் குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர், இப்படி அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் மிகப்பெரிய செல்வாக்கு இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. அந்த வகையிலே அவர் அறிவித்த திட்டங்கள் எல்லோருக்குமான முதலமைச்சராக நான் இருப்பேன் என்று பதவியேற்ற நேரத்திலே குறிப்பிட்டு சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஆதரவு தந்து வாக்களித்து தேர்தல் பணி ஆற்றி என்னுடைய வெற்றிக்கு காரணமானவர்கள் பாராட்டுகின்ற அரசாக, முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக எதிர்த்து வாக்களித்தவர்கள், எதிர்காலத்திலிருந்து தேர்தல் பணிகளை செய்தவர்கள், நான் வந்துவிடக்கூடாது, நான் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக எதிர்முனையில் பிரச்சாரம் செய்தவர்கள், தேர்தல் பணிகளை செய்தவர்கள் கூட பிற்காலத்தில் என்னுடைய செயல்பாடுகளை கண்டு இப்படி சிறப்பாக செயல்படுகின்ற முதலமைச்சருக்கு நாம் வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று எண்ணக்கூடிய அளவிற்கு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, செயலிலும் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய கட்சி, எங்களது கூட்டணி கட்சிகள் இதையும் கடந்து மாற்று இயக்கங்களை சார்ந்தவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கைகளை வரவேற்றிருக்கிறார்கள். ஆகவே கடந்த தேர்தலை விட இன்னும் கூடுதலான ஆதரவோடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணி கூடுதல் எண்ணிக்கைகளை பெறும் என்பதில் மாறுபட்ட கருத்து. அதாவது அதை பற்றி ஒரு நாள்ல முடிவு செய்யப்படும். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து, அறிவாலயத்திலிருந்து தொடர்பு கொண்டு அது பற்றிய செய்திகளை சொல்றாங்க. தற்போது வரை அந்த செய்திகளின் அடிப்படையில் புதுக்கோட்டையில பிரச்சாரம் முடிக்கிறாங்க 11ஆம் தேதி. அங்கே ஒரு 4 மணி 4:30க்கு ஆரம்பிச்சு இங்கே 6 மணிக்கு சொல்லியிருக்காங்க மாலையிலே. இதுவரை பகல்ல ஒரு மாவட்டமும் மாலையில ஒரு மாவட்டமும் இருந்தது. வெயிலின் தாக்கத்தால் இப்பொழுது
இரு மாவட்ட நிகழ்ச்சிகளையும் மாலை நேரத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இறுதி முடிவு வந்தவுடன் அது எந்த இடம், எந்த நேரம் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் சாத்தான்குளம் கொலை வழக்கில் இரட்டை மரண சாத்தான்குளம் கொலை வழக்கில் தீர்ப்பு இரட்டை மரண அதை பற்றி ஆரம்ப நிலையிலே அந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறது, அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது என்று அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கருத்துக்களை சொன்னாங்க. அவர்கள் சொன்னதையெல்லாம் அன்றைய முதலமைச்சராக இருந்த பழனிசாமி போன்றவர்கள் மறுத்து வந்தார்கள். ஆனால் உண்மை இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக, நீதியரசருடைய தீர்ப்புகளின் மூலமாக வெளிவந்தது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு சாற்றிய குற்றச்சாட்டு உண்மை என்பது இன்றைக்கு நிறுவனமாயிருக்கிறது. அதாவது பொதுவா 5 ஆண்டுகள் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திப்பதில் சிரமம் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எங்களுக்கு அந்த சிரமம் இல்லை. மக்கள் ஒவ்வொருவரும் நான் இந்த திட்டத்தில் பலன் பெற்றிருக்கிறேன், என் பிள்ளைக்கு இது கிடைச்சிருக்கு, என் மகளுக்கு இது கிடைச்சிருக்கு, மகனுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆதரவு அலை தான் இன்றைக்கு வீசுகிறது. அதையும் கடந்து இன்னும் எதிர்காலத்தில் நீங்கள் தந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்னென்ன காரியங்களை அரசின் சார்பாக செஞ்சிருக்கேன், இன்னும் நீங்கள் வாய்ப்பு தரும் பட்சத்தில் 2026 நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் 5 ஆண்டுகளில் நான் என்னென்ன காரியங்களை செய்வேன் என்பதை வாக்குறுதியாக தந்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை 525 வாக்குறுதிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் முத்தாய்ப்பா சில இதில் சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள்லையும் ஏதோ வார்த்தைகள் ஜாலங்களால் மட்டுமல்ல, உண்மையிலேயே வளர்ச்சி பாதையில் தமிழகத்தை அழைத்து சென்றிருக்கிறார் என்பதற்கு ஒன்றிய அரசனுடைய தரவுகளை, தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதையும் விரும்பாத பாஜக அரசுடைய தரவுகளை அதை வெளிப்படுத்தி, கல்வி வளர்ச்சியில, உயர்கல்வியில பார்த்தோம்னா தேசிய சராசரியை விட 2 மடங்கு நாம இருக்கிறோம். அது மாதிரி பொருளாதார வளர்ச்சி 5 ஆண்டு காலத்துல பொருளாதார வளர்ச்சியில 6% வளர்ச்சி தேசிய அளவில். ஆனால் நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி 11.19% என்கின்ற அளவுக்கு இரட்டிப்பாக உயர்ந்திருக்கிறது. பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அரசு துறைகளில் காலி பணியிடங்களையும் கடந்து தனியார் துறைகளில் அரசு துறைக்கு இணையான ஊதியங்கள் கிடைப்பதற்கு, இன்னும் கூடுதலாக கிடைப்பதற்கு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்திருக்காங்க. அதன் மூலமாக ஏறத்தாழ 12,50,000 கோடி புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஒரு மாநிலத்தில் தொழில் செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னாக்க அந்த மாநிலத்தினுடைய தன்மையை பார்ப்பாங்க, ஆட்சி நிர்வாகத்தை பார்ப்பாங்க. எந்த முதலமைச்சர் தலைமையில் இந்த அரசு இருக்கு, இவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு தருவார்களா, அல்லது அந்த மாநிலம் அமைதியாக இருக்கிறதா, சட்ட ஒழுங்கு முறையாக பாதுகாக்கப்படுமா, அப்படியெல்லாம் இருந்தாதான் தைரியமா முதலீடுகள் செய்வாங்க. அப்ப 12,50,000 கோடி ரூபாய் புதிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னா இந்த மாநிலம் ஒரு அமைதியான சட்ட ஒழுங்கு பாதுகாக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது. தொழில் முனைவோர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது என்று காட்டு. ஆகவே அப்படி புதிய முதலீடுகள் வந்ததால் படித்த இளைஞர்களுக்கு அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பும் புதிதாக உருவாக்கி, இந்தியாவிலேயே அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வழங்கி இருக்கக்கூடிய அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையிலான அரசு. இந்த மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எடுத்துக்கிட்டு 41% நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் வேலைக்கு செல்கிறார். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகள் மகளிர் நலன் பேணுகின்ற திட்டங்களாக இருக்கிறது. ஆகவே மகளிருடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களை நோக்கி ஆதரவாக வர சொன்னார்களே. 1000 ரூபாய் கலைஞர் பெயரிலான உரிமை தொகை அன்று பழனிசாமி முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வாக்குறுதி சொன்ன நேரத்தில் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு மறுத்தார். இன்னைக்கு செய்து காட்டியிருக்கிறார். இன்னும் எதிர்காலத்தில் அதை 2000 உயர்த்தி தருவேன் என்று மாதாந்திர உரிமை தொகை 1, 2 அல்ல 1,31,00,000
தாய்மார்கள், சகோதரிகளுக்கு தருகின்ற இவ்வளவு விரிந்து பறந்த அந்த திட்டத்தை செயல்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய காரியம். இந்த மாதிரி பேருந்துகள்ல பயணிப்பதற்கு கட்டணமில்லாத பயணத்திற்கு வழிவகை செய்தார். எல்லாமே அவர் சொல்றார், திமுக வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிக்கிறது. யார் அறிக்கையை யார் காப்பி அடிச்சிருக்காங்கன்றது தெரியும். இதே பழனிசாமி 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னாரு. அப்புறம் நான் இப்போ வந்தா நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. உயர்த்தி கொடுப்பேன்னா இது என்ன ஏல கம்பெனியில் ஏலமா விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிறு வயதில் பார்த்துருக்கேன். ஜவுக்காலாம் பெட்ஷீட்லாம் ஏலம் விடுறவங்க குளிர்காலத்தில் வந்து ஒரு காண்டா விளக்க வச்சு ஏலம் விட்டு ஏலம் ஏலம் அதில் ஏதாவது கமிஷன் கிடைக்கும். 3% 5% கேள்வி கேட்குறவங்க. ஒருவேளை அவங்க கேட்குற விலை கட்டுப்படி ஆகலைன்னா கேள்வி கேட்டதற்காகவே ஒரு கமிஷன் தருவாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு சில பேர் கேட்டுட்டு மாட்டிக்கிறது. இந்த மாதிரி பழனிசாமி இன்னைக்கு அவர் ஒரு ஏல கம்பெனியில் ஏலம் எடுக்கிறவர் மாதிரி இருக்கிறார். ஹையஸ்ட் பெட்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றார். அவருடைய முயற்சிகளை அவருடைய வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அவருடைய வாக்குறுதி என்பது செல்லாத நோட்டுக்கு என்ன மரியாதையோ அதுதான் பழனிசாமியுடைய வாக்குறுதிக்கான வேல்யூவேஷன். ஆனால் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய வாக்குறுதி அப்படின்னா தங்கத்துக்கு இணையான மதிப்பு அவருடைய வாக்குறுதிகளுக்கு உண்டு. இன்னும் கரன்சியில் சொல்லணும்னா யூஎஸ் டாலருக்கு என்ன வேல்யூ வேர்ல்டு வைடு இருக்கோ அத்தகைய வேல்யூ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய வாக்குறுதி. ஆகவே எல்லா வகையிலும் இந்த செஞ்சதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க, இனி நான் இதை செய்ய இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கின்ற அந்த வார்த்தைகள் வெகுவாக அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் அனைவரையும் ஏஜ் ஃபேக்ட் இது அது இது எப்படின்னு இல்லாமல் எல்லா தரப்பினருக்கும் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பும். சில பேர் சொல்லுவாங்க இளைஞர்கள்லாம் எங்களுக்கு இந்த இளைஞர்கள்லாம் யார் விட்டு இளைஞர்களோ எங்களுடைய இளைஞர்களும் மற்றவர்கள் நடுத்தர வயதில் எல்லாரும் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஆகவே அவங்க யாரை எடுத்துக்கிட்டு போறாங்களோ போகணும். 41 பேரை மரணித்ததை தன்னை பார்க்க வந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவர்களுக்கான உதவிகளை செய்யாமல் களத்தில் இருந்து போய் விமானத்தை பிடிச்சி அப்புறம் விமானத்தில் போய் இறங்கி வீட்டுக்கு போய் தாப்பா போட்டு 3 நாள் பொறுத்து சொல்றதெல்லாம் பொது வாழ்க்கையில் எப்படி நீடிச்சிருக்கு. ஆகவே அவர்களை நம்புபவர்கள் தன்னிலையை எதிர்காலத்தில் உணர்வார்கள். அமித்ஷா சொல்லியிருக்காரு திருப்பத்தூர் சிவகங்கை மையம் தான் திருப்பத்தூர் காரைக்குடி மையமா வச்சு மாவட்டம் உருவாகணுங்கிற கோரிக்கை இருந்தது. ஏற்கனவே 4 சட்டமன்றம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் 18 சட்டமன்றங்கள் இருந்தது நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டமா ஒன்றுபட்ட பிரிக்கப்படாத மாவட்டம். 3 மாவட்டம் இன்றைய விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை இது 3 சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம்னு பேருக்கு இருந்துச்சு. ஆனால் அதனுடைய ஆட்சியர் அலுவலகம் எங்கே மதுரையில் இருந்துச்சு. அது படிப்படியாக இப்போ காலப்போக்குக்கு ஏற்றவாறு மக்கள் தொகை பெருகுது. இதெல்லாம் வச்சு அன்றைக்கு ஒரு குழுவை அமைச்சாங்க. 3 மாவட்டங்களாக பிரித்தாங்க. இன்னைக்கு அந்தந்த மாவட்டங்களில் அந்த தலைநகரங்கள் இப்போ நெருக்கி 50 வருஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை ஒன்றா இருந்த மாவட்டம் இன்னைக்கு 3ஆனது மாதிரி நாளைக்கு எதிர்காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் அதை நம்ம வரவேற்க கடமைப்பட்ட வகையில் ஒன்றும் மாறுபட்ட நிர்வாக வசதிக்கு ஏற்றவாறு மாவட்டத்தை பிரிக்கணும்னா அதுக்கான சில தகுதிகள் நிலப்பரப்பு நிறைய மக்கள் தொகை எல்லாம் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு தாலுகாவாக இருந்தாலும் சரி ஒரு வட்டாரமாக இருந்தாலும் சரி எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு மாவட்டத்திற்கான தகுதிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை செய்வது எனக்கு அமித்ஷா ஏற்கனவே இருந்த தேர்தல் காலத்துக்கு இப்ப உள்ள தேர்தல் காலத்துக்கு என்ன மாதிரி? அதாவது கடந்த 4 தேர்தலில் நான் நின்னது போனது மட்டும் இல்லை. இது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலும் வருது. அடுத்து 4 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலையும் நான் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு எல்லாம் பார்த்துருக்கேன். பல இடைத்தேர்தல்களுக்கு சென்றிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கையில் நம்ம மாவட்டத்திலே இடைத்தேர்தல் இல்லையாமல் கூட நடந்துச்சு. வந்து இந்த தேர்தலும் எங்களுக்கு ஒன்றும் எளிதாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே அனுபவத்தில் கிடைக்கிறது கொஞ்சம்
கூடுதலா இருக்கு. வந்து எனக்கு வந்து இவர் சொல்றதுதான் இப்ப ஞாபகம் வருது. அவேகா தலைவர் சொல்லியிருக்காரு, என்னை முதலமைச்சராக ஆக்குங்க. கிராமம் கிராமமா வர்றேன்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கையிலே அவரு ஒரு கூட்டத்துக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கு. அவர் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னும் நிர்வாக பணிகள் வரையில எப்படி அவர் கிராமம் கிராமமா போவார்? கூடி ஒரு வினோதமான கருத்தை சொன்ன ஒரு அரசியல் தலைவரை இதுவரை நாங்கெல்லாம் பார்த்தது. நீங்க பார்த்துருந்தீங்க, கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. 2K கிட்ஸ் வந்து திமுகவை எப்படி பார்க்குறாங்க? நான் தான் சொல்றேனே, எங்க கையிருப்பு எங்கள்ட்ட இருக்கு. நீ யார் விட்டு எடுத்துக்கிட்டு போறீன்னு எங்களுக்கு தெரியலப்பா. அமித்ஷா வந்து பாண்டிச்சேரியில பரப்புரை மேற்கொள்ளும் போது இந்தியா கூட்டணியில வந்துட்டு திமுகவும் காங்கிரஸ் வந்து பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அடிச்சுக்கிறாங்க பதவிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி இது சொல்றது ஒருவேளை அவர் அனுபவப்பட்டு அவங்க கூட்டணிக்குள்ள இருக்க கதையை சொல்ற மாதிரி இருக்கு. ஆகவே இது எங்க கூட்டணிக்கு பொருத்தமா இருக்காது. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில பல கட்சிகள் இருக்கு, நான் மறுக்கவில்லை. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிற குடும்பத்துல கூட கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் போகும். அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த மாதிரி பலருக்கு பல விருப்பங்கள், ஆசைகள், கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அவையெல்லாம் சரி செய்யப்படும். நல்ல வலுவான கூட்டணி, சுமையான கூட்டணி, பல வெற்றிகளை சந்தித்த கூட்டணி இந்த கூட்டணி. அதனால அவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு அவர் டெல்லியிலேருந்து வந்து இவ்வளவு படப்பட்டாளத்தோட வந்துட்டு ஏதாவது 4 வார்த்தையை உருப்படியா சொல்லலைன்னா, நடக்குதோ நடக்கலையோ, எங்களுக்கு பொருந்துதோ பொருந்தலையோ, ஒரு 4 வார்த்தையை சொன்னா தானே பொருத்தமா இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் சொல்லி விஜய் போட்டியிட தொகுதியில வந்து 66 வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கா சொல்றாங்க. இதை எப்படி அமைச்சர் பாக்குறீங்க? ஒரே பேர்ல வந்துட்டு பல பேர் ஜோசப் விஜய் விஜய் ஜோசப் அப்படின்ற மாதிரி 66 பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது தேர்தல் காலத்துல ஒருத்தர் இப்போ ஓபிஎஸோட பக்கத்துல இருந்தார். பன்னீர்செல்வம் 10 பேரை எடுத்து 10, 15 பேரை போட சொன்னாங்க. தேர்தலில் அந்த வேட்பாளர்களை கொஞ்சம் திசை திருப்பதற்கு அவருடைய கவனத்தை மடைமாற்றம் செய்வதற்கு வருவார். சார், இது பாஜக சார்பில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தாங்க. உடன் வந்திருந்தாரு வேலூர் யுவராய், கூட வந்திருந்தாரு கேசி பெருமானோட. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முறை திருப்பத்தூர் தொகுதியில வந்து பாஜக மலர வைக்கிறதே எங்க முதல் வேலை, அதற்காகவே நாங்க வந்திருக்கிறோம். அவர் வந்த வேலையை அவர் செய்யட்டும். நாங்க எதுக்காக இருக்கிறோமோ அந்த வேலையை நாங்கள் செய்யணும். இவ்வளவு வந்தவளை ஏயா வர்றாயின்னு நான் கேட்க முடியும். ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல அவர்கள் ஒரு நோக்கத்தோட வருவாங்கன்னா அந்த நோக்கத்துக்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறாங்க. நாங்கள் அதை அவர்கள் வந்து மலரும் மலரும்னு சொல்றது அவங்களுடைய மந்திரம் அப்படின்னா, மலராது மலராதுங்கிறது எங்களுடைய இது. நாங்க அதை நிரூபிச்சு காட்டுறோம். அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்திலே வந்து கூட்டணிக்கு அதிகமா ஒதுக்கிட்டாங்க. இப்ப திருப்பத்தூர் ஆகட்டும், மானாமதுரை ஆகட்டும், கூட்டணி கட்சிகளுக்கு இருக்காங்க. இதை எப்படி அமைச்சர் பாக்குறீங்க? ஏன்னா அவங்க நேரடியா போட்டியிடாம கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. ஆனா எதிரிகளை வந்து நான் என்னைக்கு புரட்சி மதிப்பதற்கு தயாராக இல்லை. அவர்களுக்கான சூழ்நிலைகள் அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அவங்க விரும்பி தொகுதிகளை கேட்கையில கொடுக்குற சூழ்நிலை இருக்கு. எதனால கொடுத்தாங்க அப்படின்றத அவர்களுடைய கருத்தை நான் சொல்வது சரியா இருக்கு. அது அவங்களதான் கேட்கணும். ஏன் கொடுத்தாங்க? இங்க இருக்கார் மாவட்ட செயலாளர் தான், அவரை போய் கேளுங்க. அவர் கட்சிக்கு தலைவர் வந்துட்டு போனார் பழனிசாமி, அவரை கேளுங்க. பழனிசாமியினுடைய பேச்சை பாருங்க, முதலமைச்சருடைய பேச்சை பாருங்க. ஒரு கட்சி தலைவர் என்ற முறையிலே அவர் பேசுறார். அவர் பேச்சில் ஏதாவது பக்குவம் இருக்குதா? பக்குவம் இல்லாத பேச்சை பழனிசாமி பேசுறார். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க பார்த்தேன். பழனிசாமி அபிடவிட்டு கொடுத்துருக்காரு. அதுல பார்த்தா நான் விவசாயி விவசாயி விவசாயின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டு, ஆனா விவசாய நிலைமை இல்லைன்றாரு. என்ன விவசாய கூலி தொழிலாளி அவரு? அபிடவிட்ல பாருங்க, விவசாய நிலம் எதுவுமே இல்லையா? அப்ப நீ என்ன விவசாயி? சும்மா மக்களை ஏமாற்றுவதற்கு சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம் எந்தவித அளவுக்கு சொல்லுக்கு செயலுக்கு பொருத்தம் இல்லாது. ஏதாவது சவுண்டா பேசிட்டா மட்டும் அது எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சு பழனிசாமி அத்தாரிட்டியா பேசுறாரு. இது ஆவணம். அவர் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணம். அதுல ஒரு விவசாயின்னு பேர் வரணும்னா எப்படி வரும்? நான் விவசாயி, எனக்கு 50 ஏக்கர் 40 ஏக்கர் 60 ஏக்கர் இருக்குன்னு சொத்து கணக்கை காட்டணும்.
போற வர்றவெல்லாம் விவசாயின்னு சொல்ல முடியுமா? ஒரு வழிப்போக்கன் சொல்வதை கூட பழனிசாமி சொல்வது எந்த வகையில நியாயம்? நீ விவசாயம்னா உனக்கு நிலம் இருக்கணும்ல. இல்ல நீ விவசாய தொழிலாளின்னா நீ அடுத்த இடத்துல போய் கூலிக்கு வேலை பார்க்கணும். 2ல எதுவுமே இல்லையே நீ. நீ எப்படி விவசாயின்னு சொல்லுவ? எங்கள் தலைவருடைய பெயரை சொல்லி, அவர் என்ன விவசாயியா? அவருக்கு என்ன தெரியும் விவசாயியுடைய இதெல்லாம்? கைய கால இப்படியெல்லாம் ஆக்கி ஊக்கி இப்படி பாம்பாட்டி சித்தர் மாரி பேசுற பழனிசாமிய கேட்கிறேன். உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் நீ இப்ப விவசாயம் பண்ற? நீ குடுத்திருக்கிற ஆவணங்கள்ல என்ன இருக்கு? அதுக்கு பதில் சொல்லணும். தோல்வி பழனிசாமியா இருந்து அது ரொம்ப நாளா ஆயிப்போச்சு. நீ பேர மாத்தணும். 11வது தோல்வி பழனிசாமியா ஆகுறத தவிர வேற வழி இல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவர் எத்தனை ஏக்கர் நீங்க எல்லாம் அவிட விட்டு பார்த்திருப்பீங்கல்ல. மனைவி பேர்ல இருக்கு. ஏன்னா, அ மனைவி பேர்ல இருக்கு. மனைவி பேர்ல இல்லையே. நல்லா பாருங்க எத்தனை ஏக்கர் இருக்கு. இல்ல விவசாய நிலமே இல்லாதவன எப்படி விவசாயின்னு பட்டத்தை வச்சுட்டு பச்சை துண்டை கட்டிக்கிட்டு வர்ற? இதே கேள்வியை கேட்டாரு திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்க பச்சை துண்டை கட்டிட்டா நீங்க விவசாயின்னா, நீ நிலமே இல்லாம நீ கட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு திரியியா? இத நல்லா சொல்லு. என்ன சாமி? நன்றி. நீங்களாம் ஸ்க்ரூட்னி நடக்கிற இடத்துக்கு போகும்போது சுட சுட ஏதாவது செய்திகள் எடுப்பீங்க போவீங்க. ஆ? ஐயா, இப்ப நடக்கிறது 23வது தேர்தலை பத்தி நீங்க கேட்குறீங்க. 4ஆம் தேதி கேளுங்க. 4ஆம் தேதி என்ன போறதை பத்தி அந்த முடிவுகளை வச்சு பண்ண போறோம். அடுத்த 5 ஆண்டுகள் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் உறுதி செய்து தருவீர்கள் என்னால் என்னென்ன செய்ய வேண்டதை சொல்லியிருக்காங்க. சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய முதலமைச்சர் அறிக்கையாக வாக்குறுதியாக தந்திருப்பதை நிறைவேற்றுவார்கள். அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வரும். நன்றி நன்றி. வந்தவுடனே நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் மதித்து செய்யக்கூடியவர் தான். ஏன்னா எதிர்க்கட்சி அறிக்கையில விட இன்றைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று உள்ளாட்சி தேர்தலுக்கு அமைப்புகளுக்கான தேர்தல் நடக்கவில்லை என்று தேர்தல் நடத்துவதற்கே நீதிமன்றத்திற்கு போய் கேட்டவர். அவர் முதலமைச்சராக தொடர்ந்த பட்சத்தில் உரிய காலக்கெடுவில் தேர்தலை நடத்துவார். ஜெயிக்காதவன் எதை வேணாலும் சொல்லிட்டு போவான் சார். அந்த வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு போவாப்ல. நான் தான் சொல்லிட்டேன், அது செல்லாத நோட்டு. இது தங்கம், பத்திரமாத்து தங்கம் தலைவருடைய வாக்குறுதியை தேர்தல்லாம் நடத்துவது. அதுல என்னைக்கும் ஜனநாயக இதுல ரொம்ப சரியா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சொல்லிட்டு வந்த மாதிரி நடத்தினாங்க தேர்தலை ஏற்கனவே. ஆகவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவார்கள். கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றுக்கான தேர்தலும் நடத்தும். இப்பதான் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இங்க போனாங்க. அவர்கிட்ட கூட நீங்க வழியில மறைச்சு கேட்டீங்க. அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கும். இது அவர்களுடைய கட்சி சமாஜம். சுந்தரராஜன் நல்ல நண்பர், நல்லா அந்த கட்சியில நீண்ட நாளா பயணிக்கக்கூடியவர். அந்த கட்சிக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். தொடர்ந்து 2 முறை கடந்த காலங்களில் திருமங்கலம் மற்றும் மேலூர் தொகுதிகளில் 2 முறை காங்கிரஸ் கட்சிக்கு சோதனையான கட்டத்தில் தேர்தலில் நின்றிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலை ஏமாற்றம் இருக்கலாம். அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை. ஆகவே ஒரு நல்ல மனுஷனுக்கு அவர் பொது வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய